வணக்கம். இது வைப் ஸ்டுடியோ. லவ்வபிள் அண்ட் வேர்சலோடைய V0 மாரி இது வந்து ஒரு வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம். மேக் அண்ட் விண்டோஸ் வெர்ஷன்ஸ் இங்க இருக்கு. நான் அத ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அது மேக்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன்ஸ் ஃபோல்டர் லான்ச் பண்ணுறேன் இப்போ. அண்ட் ஸ்டார்ட் சர்வர் பட்டன் அமுக்குறோம். அண்ட் இட் ஜஸ்ட் கோஸ் ஆன். இது கொஞ்சம் நேரம் ஆகும், பயப்படாதீங்க. அண்ட் ஸோ ஸ்டார்ட் கோடிங் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வைப் ஸ்டுடியோ பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து உங்கள் சிஸ்டம்லேருந்து தான் உங்களுக்கு அந்த சர்வர் ரன் ஆகுது. ஸோ இது லோக்கலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த சர்வர் ரன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வைப் பண்ண முடியும். சாரி, வைப் கோட் பண்ண முடியும். எனிவே, ஸோ நீங்கள் there we go. ஸோ இட்ஸ் ஃபுல்லி அப் அண்ட் ரன்னிங். இப்போ வந்து ஃபைல்ஸையும் பார்க்கலாம். நீங்கள் எதை வேணால் எடிட் பண்ணலாம். நீங்கள் இட்ஸ் ஆல் இன் யுவர் கண்ட்ரோல். வைப் ஸ்டுடியோவில் வந்துட்டு இப்போது டிடெக்ட் பண்ணிடுச்சு. என்ன முதல்ல எடுத்தோடனே செய்யணுன்னா, நம்ம லோக்கலில் தான் ரன் ஆகிறோம். வேணும் ரிமோட்லேருந்து பண்ணலாம். அதை எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய GitHub அத்தன்டிகேஷன் தேவைப்படும். இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் யூ டு இந்த பேஜ். இங்கே வந்து நீங்கள் ஒரு புது அத்தன்டிகேஷன் டோக்கன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டேன். அதை காப்பி பண்ணிட்டேன். இங்கே பேஸ்ட் பண்ணி சேவும் பண்ணிட்டேன் நான். அண்ட் LLM ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் ஆந்த்ரோபிக் இல்லை எந்த ப்ரொவைடர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கேட்க போகிறேன், இவங்க கேத்தி வுட்னு ஒருத்தவங்க வந்து ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட். அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் எட் ப்ரொஃபஷ்னல் ஹெட்ஜ் ஃபண்ட் வெப்சைட் ஒன்று கேட்குறோம். இது வந்து ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் மாதிரி இருக்குன்றதுக்காக அது பேர் வந்து எக்ஸ்வெஸ்ட்னு வைக்கிறோம். அது ஏன்னு பார்ப்பீங்க. இது வந்து arkinvest.com மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அண்ட் இட் வில் டேக் தட், அந்த கியூ எடுத்துக்கிறோம். arkinvest.com போய் பார்த்து அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த வெப்சைட் செஞ்சிடும். அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு இன்வெஸ்டர் டேஷ்போர்டு க்ரியேட் பண்ண சொல்லி கேட்குறோம். இது வந்து அந்த உங்களுடைய ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இப்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ என்டிட்டிஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம் உங்களுக்கு. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டேஷ்போர்டு வேறு க்ரியேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அண்ட் xvest.co அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல், எதுக்குன்னு தெரியாமல் ஒரு டொமைன் நேம் வாங்கி வச்சுருந்தேன். அதனால தான் இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் சாம்பிள் ஹெட்ஜ் ஃபண்டுக்கு வந்து xvestன்னு ஒரு பேர் வைக்கலாம்னு நினச்சேன். அண்ட் இதில் என்ன பண்ண முடியுது, xvest.co அப்படின்ற அந்த டொமைன் நேமை வந்து கான்ஃபிக் ஃபைல்ஸில் ஆட் பண்ணிடு அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டா போதும். அது வந்து அந்த வைட் கான்ஃபிக் ஃபைலில் அதை ஆட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஒரு வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம். வந்து நீங்கள் சொன்னாலே அது வந்து ப்ரொஜெக்ட் எல்லாம் செஞ்சிடும். அண்ட் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு, அதாவது அது என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுது, என்ன ஃபைல் ரைட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மீன்வேல் இந்த ஆர்க் இன்வெஸ்ட்னா யாருன்னு பார்த்துடலாம், சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ இவங்க வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் வெப்சைட். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய NAV இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உங்கள் சைட்டில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை தான் இப்போது படிச்சுட்டு இங்கே எடுத்து காப்பி பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இந்த கோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லைவாக என்ன எழுதிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி அந்த xvest.co டொமைன் நேமையும் ஆட் பண்ணிருச்சு அந்த கான்ஃபிக் ஃபைலில். அண்ட் அது பாட்டுக்கு இன்னர் பேஜஸ் அது இதுன்னு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ கரண்ட்டாக என்ன ஃபைல் வந்து அது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு, என்ன ரைட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ரைட் சைடில் வந்து அந்த ஃபைலோடைய கோட் ஜென்ரேஷனை வந்து ஸ்ட்ரீம் பண்ணி காமிக்கிறோம் நம்ம. அண்ட் இது நடக்கிறது எல்லாமே உங்கள் சிஸ்டம்லங்க. அந்த LLM ப்ரொவைடர் மட்டும் இப்போ நம்ம ஆந்த்ரோபிக் சூஸ் பண்ணியிருக்கோம் டிஃபால்ட்டாக. பட் நீங்கள் பேசிக்கலாக உங்களுடைய ஓன் ப்ரொவைடரை ஓலாமாவை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நேட்டிவ் ஓலாமா சப்போர்ட் வந்து நம்ம அடுத்த வெர்ஷனில் லான்ச் பண்ணுறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், 3x ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய இந்த வீடியோ ஸ்க்ரீன் கேஸ்ட்டை. உங்கள் டைம் சேவ் பண்ணலாம் தான். ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்கும், பயந்துடாதீங்க. இட்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங்.
கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா இட் வில் ஃபங்க்ஷன் வெல் ஃபார் யூ. ஸோ இப்போ கடகடன்னு அது வந்து எல்லா ஃபைல்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் நம்ம ஒவ்வொன்றா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ராஜெக்ட் பிளான் போட்டு மக்களுக்கு பிரித்து கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டிசைனர்ஸ் டெவலப்பர்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், ஹெடர் ஃபூட்டர் போடுங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி இந்த சைட்டில் இருந்து இதை எடுங்க அதை எடுங்க அப்படிலாம் சொல்லி நம்ம செய்கிறத விட இது வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு 10 பேரோட வேலை இது ஒன்றே பார்த்துரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்க வேணும். அண்ட் இது ஆக்சுவலாக 3Xல போயிட்டுருக்கு. ஜஸ்ட் டு லெட் யூ நோ. அது இட் டேக்ஸ் அபவுட் அதுவும் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டு, ஒரு மைக்ரோ சைட், என்னுடைய கம்பெனிக்கு ஒரு ஹேக்கத்தான் நடத்துகிறேன், இல்லை ஒரு யூனோ ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா அது வந்து இல்லை உங்களுக்கு இ-காமர்ஸ் பேஜ் ஒன்று டக்குன்னு போடணும் அப்படின்னா அதெல்லாம் சீக்கிரம் செஞ்சிடும். இது நம்ம பேக் அண்ட் டேஷ்போர்ட் வேணும், இன்வெஸ்டருக்கு வந்து காமிக்கணும், அது கிராஃப்ஸில் வேறு ஃபார்மேட்லலாம் அவங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகலாம் செய்யுது. ப்ளஸ் இதுவே பாருங்கள், அந்த ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட்ஸ் ரிசர்ச்னு இன்னர் பேஜஸ் அதுவே புரிஞ்சுக்குது. சரி, நம்ம வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் வெப்சைட்டை கேட்டிருக்கோம். அப்போது ஹெட்ஜ் ஃபண்டுன்ற போது மக்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பேஜ் இருக்கணும், அதுக்கு ஒரு இப்போ என்னென்ன வேரியஸ் ஃபண்ட்ஸ் அவங்க ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்ஸ்பிளாஷ்லேருந்து அதுவே இமேஜஸ் ஐகான்ஸ் எல்லாம் எடுத்துக்குது. ஸோ நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, ஃபுல்லி ஏஜென்டிக்காக அதுவே செஞ்சு முடிச்சிருது. அண்ட் அபவுட் அண்ட் அடுத்து கான்டாக்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஃபேவிகான் வரைக்கும் செஞ்சிருச்சு. ஸோ லவபிளில் கூட எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் வந்து அவங்க ஃபேவிகான் வந்து வெறுமனே அவங்களுடைய ஃபேவிகான் வச்சுருப்பாங்க. மக்களுக்கு தெரியணும் நீங்கள் லவபிள் தான் யூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி. இது அது கூட காப்பாற்றி விட்டுருச்சு நம்மளை. இப்போ முடிச்சிருச்சுன்னு சொல்லுது. லெட்ஸ் சி. ஓகே, இப்போ ப்ரிவ்யூ பெயினில் லோட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஒரு எரர் வந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங். ஏன்னா நான் நல்லா ஓடுற மாதிரி காமிச்சிட்டு உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும். இது பரவாயில்ல. ஸோ என்ன சொல்கிறோம், நீயே எரர் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை வேலை பார்க்க வச்சிருன்னு சொன்னோடனே இட் ட்ரைஸ் டு தட். இதை இப்படி சொல்லலாம். இல்லை அந்த வந்த எரரை காப்பி பேஸ்ட் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக அது வந்து ஓகே இதுதான் நடந்திருக்கு தப்புன்னு சொல்லிட்டு அதுவே புரிஞ்சுக்கிட்டு அழகாக கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு அதை. ரைட். ஸோ இது வந்து அண்ட் நான் வந்து ஒரு 500 பீப்புள் கம்பெனி வச்சு நடத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஆகுன்றது என்னோடய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் மாதிரி ஒருத்தவங்க வேணும். ஸோ தட் அவங்க வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு யூஐ டிசைனர் வேணும். அவங்க நீங்கள் எந்த சைட்லலாம் இன்ஸ்பயர் ஆகி என்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, யார் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ், இதெல்லாம் புரிஞ்சு இவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க. அண்ட் இதில் வந்து அது எல்லாமே தானாக நடந்துடுது. அதனால் சில விஷயங்களை நம்ம அலோவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது வந்து நான் அந்த எரர் காப்பி பேஸ்ட் பண்ணல. அது என்னுடைய தப்பு தான். இதை ஓட விடலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, கோடில் பார்த்தோம்னா இந்த ஸ்கெல்டன் ரோடர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏதோ நம்மளுக்கு மைண்ட் காம் ஆக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று காமிக்குதுன்னு. பட் எனக்கு அது மாதிரி காம்னஸ்லாம் இல்லை. சரி, நம்ம காப்பி பண்ணிடுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதுதான் எனக்கு எரராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டாப் பண்ணணும். அது ஓடிட்டு இருக்கிற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு I'm getting this error. Think step by step and make it work. கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன் அந்த எரரை.
நான் பல பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. லவபிள் மாதிரி நான் மாதம் என்னோட லவபிள் அக்கௌண்ட் வந்து ஐ திங்க் ஐம் பேயிங் அபவுட் $500 எனக்கும் என்னுடைய டீம் மெம்பர் ஒருத்தருக்கும். ஸோ எல்லா வைப் ஸ்டுடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே இந்த பிரச்சனை வரதான் செய்யுது. அண்ட் நம்மளது வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ அண்ட் we're trying the best we can to give you a good quality product. இன்னும் அடுத்தடுத்த வெர்ஷனில் பெட்டர் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் எஸ் ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் முடியல, ப்ராசஸ் முடியல. அதான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ ஹோம் பேஜ் பார்க்க முடியுது. இந்த பட்டன்ஸ் எல்லாம் டிசேபிள் ஆகிருக்கு இப்போதைக்கு, ஏன்னா இட்ஸ் ஸ்டில் working on the app. என்னென்ன ஃபைல்ஸில் அதை ஒர்க் பண்ணது கூட பார்க்க முடியுது. சரி, அட்லீஸ்ட் அவுட்புட் பார்த்துட்டோம். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ரெஸ்பான்சிவ் காமிக்கலாம்னு நினச்சேன், பட் இன்னும் இட்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங். மீன்வைல் இதை பார்த்துடலாம். ஒரு போர்ட் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ மேலே இருக்கிற போர்ட் நம்பர் வந்து நீங்கள் இந்த வைப் ஸ்டுடியோ வேறு யாருக்கா ஃப்ரெண்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கொடுக்குறது. செகண்ட் இருக்கிற அந்த 3ல் ஆரம்பிக்கிற போர்ட் நம்பர் வந்து நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த வைப் கோடட் இந்த அப்ளிகேஷனை வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் லோக்கல் நெட்ஒர்க்கில், உங்கள் வீட்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் காலேஜிலோ இல்லாத ஒருத்தவங்களுக்கு இந்த லிங்க் டைனமிக்காக ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா அவங்களால அவங்க சிஸ்டமில் பார்க்க முடியும். நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ண இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாக மக்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். உங்கள் மெயிலில், சோஷியல் மீடியாவில், டெக்ஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி இந்த விஷயத்தை பார்க்க முடியும். இது வந்து உங்கள் யூசர் ஐடிக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு பர்டிகுலரான ஒரு லிங்க்கு. இன்னும் ஃபுல்லாக முடிக்கலன்னு நினைக்கிறேன். தக் லைஃப் படத்தை விட ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப யோசிச்சு இருந்தது. எனிவே, we are done. ஸோ லைவ் ப்ரிவ்யூ பார்க்க முடியுது. இட்ஸ் லோடிங் அப். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த லைவ் லிங்க்கில் அது இப்போது அவைலபிளாக இருக்குது. இன்வெஸ்டர் போர்ட்டில் முடிஞ்சிருச்சு. அதில் வேறு வேறு கிராஃப்ஸில் காமிச்சிட்ருக்கு நம்மளுக்கு. அந்த வேரியஸ் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அது பர்ஃபார்மன்ஸும் காமிக்குது. அண்ட் எல்லா காம்பனண்ட்ஸுமே ஆக்சுவலி இன்ட்ராக்டிவாக இருக்குது. as you can see, இன்னும் வேல்யூஸ் ஆக்சுவலாக இல்லாதனால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. பட் ரிசர்ச் அண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் அபவுட்ன்ற கான்டாக்ட் இந்த மாதிரி இன்னர் பேஜஸ் கூட அதுவாக யோசிச்சு செஞ்சுருக்குது. நம்ம ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் நடத்திருந்தால் இந்த மாதிரி தான் நம்ம இன்னர் பேஜஸ் இருந்திருக்கோம் மோஸ்ட் லைக்லி. அண்ட் எல்லா ஃபண்டு ஓனர் மாதிரி அந்த ஓனர் மட்டும் காணும் இங்கே இமேஜில். ஸோ கான்டாக்டர்ஸ் அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ரைட். ஸோ இதில் என்ன பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னா, லவபிளில் அண்ட் மிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஓன் டொமைன் நேமை நீங்கள் மேப் பண்ணலாம். நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண இந்த ப்ராடக்ட்டுக்கு. அண்ட் இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் எங்கே உங்கள் டொமைன் வாங்கினீங்களோ, கோடாடியாக இருக்கலாம், எனிவேர், பிக் ராக் நினைக்கிறேன், அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ரெக்கார்டை போய் உங்கள் டிஎன்எஸ் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த உங்களுடைய ஓன் டொமைன் நேம் வந்து இப்போ ஃபுல்லி லைவ். அதுவும் உங்களுடைய எந்த மிஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களோ, எந்த லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணீங்களோ அங்கேருந்தே சர்வ் ஆகுது மக்களுக்கு. அது இதில் ஒரு தனித்துவம். ஸோ உங்கள் கஸ்டம் டொமைன் நேம் கொடுத்துருச்சு. அண்ட் நம்ம பேசின மாதிரி மேலே ஃபேவிகான் கூட க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் ஆர்க் இன்வெஸ்ட் ஸ்பைடாக செஞ்சுருக்கு. தட்ஸ் ஓகே. அதான் சொன்னாலே மாற்றிக்கணும் அது ஆக்சுவலாக. ரைட். ஸோ எல்லா ரவுட்ஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த உங்களுடைய கஸ்டம் டொமைனுக்கு இப்போது டேஷ்போர்டு கிளிக் பண்ணால் /டேஷ்போர்ட் போட்டால் போகுது அங்கே கரெக்டாக இன்வெஸ்டர் டேஷ்போர்டுக்கு. ஸோ அதோடைய ஃபைல்ஸை வேணால் இங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூ கேன் சி அந்த இந்த கான்ஃபிக் ஃபைலில் இந்த டொமைன் நேம் ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் வேற ஒரு டொமைன் நேம் ஆட் பண்ண வச்சிங்கன்னா இதுக்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், அதை ஆட் பண்ணிடும். அப்புறம் நீங்கள் உங்கள் சர்வரில் போய் அங்கே நான் இப்போ பண்ண மாதிரி மேப் பண்ணிங்கன்னா
அது உங்களுக்கு புக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். திருப்பி கிளிக் பண்ணி ரன் பண்ணுறோம். இப்போது அந்த டேபுக்கு போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அண்ட் யூ பீப்பிள் சி இந்த இப்போ ஓடிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது நிஜமாலுமே உங்களுடைய சிஸ்டம்லேருந்து சர்வ் ஆகுது. நீங்கள் வைப் கோட் பண்ண இந்த ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் அப்ளிகேஷன் வந்து உங்கள் கஸ்டம் டொமைனில் வேறு மேப் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து இது வந்து சர்வ் ஆகிட்டுருக்கு. ஃபைல்ஸ், நெட்வொர்க் செட்டிங்ஸ் அண்ட் சர்வர் இன்ஃபோலாம் இங்கே இருக்குது. சரி, இன்னும் உங்களுக்கு பயங்கர டீட்டெயில்டாக வேணும், இது என்ன நடந்துட்டுருக்கு எக்ஸாக்டாக ராவாக வேணும், டேட்டா வேணும் அப்படின்னா அந்த மானிட்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா யூல் பி ஏபிள் டு சி இந்த லோவர் லெவல் ஸ்டாட்ஸ் எல்லாமே. இது கொஞ்சம் பயமுறுத்துற இருக்குன்னா நீங்கள் ஸ்லைட்லி பெட்டர் விஷுவலைஸ்டு வெர்ஷன்ஸை இதில் பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு விட்டு போயிடலாம் வேணா. ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வைப் ஸ்டுட்.io வைப் ஸ்டுடியோலேருந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்ஸ்.